சீரியஸாக இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் சீரியஸாகவே ஒரு வேலை பண்ணார் மாமன்னல். அது ஏற்கனவே ஒரு மேடையில் சொன்னேன் நான். ஒரு ரவுண்ட் ராலி போட்டிருக்காரு மாமன்னல்ல, சொல்லாமா? ஒரு ரவுண்ட் ராலி போட்டிருக்காரு. அங்கே எதுக்கு ரயில்வே தண்டவாளம் இருக்கு, டேக் போகலாமா அப்படின்றாரு. நானும் உதயநிதி சார் டெப்டி சிஎம் இன்னைக்கு இருக்காரு உதயநிதி சார், எல்லாம் உட்காந்துக்கான். தொழில் அவ்வளோ வெறி இருக்கு அவர்கிட்ட. டேக் அப்படின்ட்டாரு. ஆக்சிடென்ட் ஒன்று ரயில் வருது அங்கேருந்து, ரயிலை நிப்பாட்டுறா ரயிலை நிப்பாட்டுறா ரயில் எப்படி நிப்பாட்ட முடியும்? ரயில் வந்துக்கிட்டு இருக்கு. ரயிலை நிப்பாட்டுறதுக்கு 4 அசண்ட் ஓடுறாங்க திட்டு. நானும் உதயநிதி சார், ரயில் யாது ரயிலா? ஆமாம் ரயில். லைட் யாத்தி அம்மத்து சொல்கிறான். யார் ரயிலில் இருக்க லைட்டு? இவர். அதாவது தொழில் பக்திக்கு அளவே இல்லையா? ரயிலில் இருக்க லைட் யாத்தி அவன் சொல்கிறான், அந்த டிரைவர்கிட்ட சொல்லி தொலைகிறா. ஐயோ இருங்க அப்படின்னு உதயநிதி சார் கிட்ட, இருங்க நிப்பாட்டுக்கு ஒரு டேக்கு ரயில் போனோன்னு இருப்போமே என்ன ஆடினார் சார். நல்ல ஷாட்டு, நல்ல அருமையாக இருந்துச்சு. கற்றுட்டாங்க. இன்னொன்று ஒன்று போகணுமா அப்படின்றாரு. அவர் ரயில் போனோன்னா வேகமாக அடுங்கடான்னு சொல்லி அப்போ அவங்க மட்டும் அந்த அளவுக்கு அந்த தொழிலில் ரொம்ப. அங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் பைக்கில் வர்றான் பாடுறான், பைக்கில் வர்றான் பாடுறான்னு இங்கே பிடிங்கிற அவனை பிடிங்கிறான் இந்த ஓடுறாரு 4 பேர். இரவு நேரம் போகிற அவன் ஏதோ ராத்துல வெட்டு குத்து நடக்குன்னு சொல்லி அவன் ஒரு பள்ளத்தில் விழுந்து அவன் எந்திரிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நான் உதயநிதி சார்ட்ட சொன்னேன், அண்ணன் இங்கே பாருங்க 2 பேர் பள்ளத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை, அவன் உள்ள விழுந்துட்டான். அவன் ராத்திரி நேரத்தில் அங்கே உட்காந்து சரக்கு போட வருவாங்க போல் இருக்கு. புட்றா அவனை புட்றா இல்றா அவனை 7-8 பேர் பள்ளத்தில் கிடக்குறான். அந்த அளவுக்கு அந்த பார்த்தா அவனுக்கு கடைசி வரைக்கும் எழுப்பவே இல்லை. நாங்கள் பேக்கப்பா யூடியூப் காலையில் இருந்துச்சுன்னா எவனையுமே காணா.